200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றுக்கு உரித்துடைய ஒரு சமூகத்தினர் இலங்கையில் வாழ்கின்றனர். பிரித்தானியரால் அப்போது நிர்வகிக்கப்பட்ட தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஊழியப் படையணி அல்லது மலையக சமூகமே அது. அவர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தின் தேயிலை தொழிலை வடிவமைத்துள்ளது. எனினும் அவர்களின் குரலும் போராட்டமும் யார் காதிலும் விழுவதில்லை. குறிப்பிடத்தக்க அளவில் அவர்களுடைய பங்களிப்பு காணப்படுகின்ற போதும் மலையக சமூகமானது ஓராங்கட்டப்படுதலின் நீண்ட வரலாற்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. அடிப்படை உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் இழந்துள்ள அவர்கள் பல சந்ததிகளாக தமது வீடு எனச் சொல்லப்படுகின்ற பூமியில் அபிமானமும் சமத்துவமும் கொண்ட இடத்தை இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள், அனுபவங்கள், அவர்களின் அபிலாஷைகள், அரசியல் உரிமைகள், அங்கீகாரம் மற்றும் உள்வாங்கப்படுதலின் போராட்டம் அவ்வாறே அவர்களில் பொதிந்துள்ள தாங்குதிறன் அவர்களின் பின்வாங்காத முயற்சியையும் வெளிப்படுத்தலையும் ஆய்வு செய்வதற்காகவே இந்த ஆவணப்படத்தின் மூலம் சபரகமு மாகாணத்தின் ஊடாக ஒரு பயணம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த முயற்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். போதுமான சுகாதார வசதிகளை அணுக முடியாதிருப்பது மலையக சமூகம் முகம் கொடுக்கின்ற பிரதான பிரச்சனையாகும். தோட்டங்களில் அவர்கள் கஷ்டப்பட்டு பணியாற்றுகின்ற போது அடிப்படை சுகாதார சேவைகளை பெரும்பாலும் அணுக முடியாதிருப்பது அவர்கள் எப்போதும் தவிர்க்க முடியாத நோய்களுக்கும் துன்ப துயரங்களுக்கும் ஆளாவதற்கு காரணமாக அமைகின்றது. அவர்களின் சுகாதாரத்தையும் நல்வாழ்வையும் பேணுவதில் அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்களை நெருங்கிச் சென்று பார்ப்போம். எங்களுக்கு டொய்லெட்டு ஒரு வசதியும் இல்லை தான். ஸ்கூலில் பார்க்க போனால் கலைமகள் ஸ்கூலில் டொய்லெட் இல்லாதனால பீரியட் ஆகிற பிள்ளைங்க கூட வீட்டுக்கு தான் போகிறாங்க டொய்லெட்டுக்கு. அவங்களுக்கு சரியான கஷ்டம்னு பிள்ளைங்களும் வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் மகனை சொன்னேன், சோறு சாப்பிட்டு போங்க அப்படின்னு. கூட சாப்பிட்டு போனால் ஸ்கூலில் டொய்லெட்டுக்கு எங்கே போவேன், நான் எப்படி டொய்லெட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தண்ணியும் அப்படித்தான், அங்கே உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கும் பயம். என்னமோ ஆர்எக்ஸ் அவர் பயணம் பண்ணி தண்ணியும் சவுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கூலில் தண்ணியும் ஒழுங்காக வசதி இல்லை, பிள்ளைங்களுக்கு அங்கே டொய்லெட்டும் இல்லை. பிள்ளைங்க சாப்பிட்டு போவையும் பயப்படுதுங்க, சாப்பாடு தண்ணி கொண்டு போவையும் பயப்படுதுங்க, தண்ணி குடிக்கவும் மாட்டேங்குதுங்க. டொய்லெட் இல்லாதனால அங்கே தண்ணி குடித்தா டொய்லெட்டுக்கு வந்தாலோ சூ வந்தாலோ போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லுதுங்க. இருந்தாலும் அது துப்புரவு இல்லைன்னு சொல்லுதுங்க. அந்த அங்கே உள்ள டொய்லெட்டு ஒன்று இருக்குது தொங்கலில். அந்த டொய்லெட்டு அங்கே ரோட்டுக்கு அந்த முடக்குக்கு நாத்தடிக்கும். அங்கே போனால் அங்கே யாருமே அங்கே பஸ் ஸ்டாண்டு போனால் அவங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்கூலில் உள்ள டொய்லெட்டில் உள்ள நாத்தம் அப்படி வாடடிக்கும். பிள்ளைங்களுக்கு சரியான கஷ்டம்தான். எங்கள் வீட்லேயும் இங்கேயும் டொய்லெட் கட்டவும் வசதி இல்லை, இங்கே இடமும் இல்லை, குசினி கட்ட கூட இடம் இல்லை. எங்களுக்கும் இங்கே டொய்லெட் கட்டுவோம், எப்படி டொய்லெட் கட்ட குழி வெட்டையும் இயலாது, டொய்லெட் கட்டவும் இயலாது. நாங்கள் இங்கிட்டிருந்து அந்த சைட்டுக்கு போவோம் ரவைக்கு. டொய்லெட் கட்ட இங்கே இடமும் இல்லையே எங்களுக்கு. அதனால நிறைய பிரச்சனைக்கு ஸ்கூல். ரத்னபுரி அப்கஸ்தான தேனகந்த டிவிஷனில் இருக்கின்ற சுமார் 10,000 தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது முன்னால் ஒரு வைத்தியசாலை இருந்தது, வெவுல்கட்டி என்ற வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலை தற்பொழுது 5 வருடங்களுக்கு பிறகு இது அரசாங்கத்துக்காக எடுக்கப்பட்ட வைத்தியசாலை. தற்போது அந்த வைத்தியசாலை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை அங்கு மருந்து வேலைகள் எல்லாம் நடைபெறும். அத்தோடு தேனகந்தை பிரிவிலே சுமார் 3 டிவிஷன்கள் இருக்கின்றன. அதாவது தேனகந்த, பம்பலகந்த, மூக்குவத்த, யுவாதி டிவிஷன் என்ற 4 டிவிஷன்கள் இருக்கின்றன. 10,000 மக்கள் இருந்தாலும் கூட ஒரு சின்ன டிஸ்பென்சரி இருந்து அந்த டிஸ்பென்சரி இப்பொழுது அரசாங்கத்துக்கு எடுக்க பிறகு அந்த தோட்டத்து மூலமாக அந்த டிஸ்பென்சரியை ஒரு கடையாக மாறிவிட்டது. ஆகையால் நாங்கள் வெவுல்கட்டி செல்வதற்கு சுமார் 1,500 ரூபாய் செலவழித்து மருந்தோ ஏதோ வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். அது இல்லாவிட்டால் ஒரு அவசர சிகிச்சை பெறுவதற்காக கல்லல் ஹாஸ்பிட்டல் செல்வதற்கு ரூபாய் 2,000 இல்லை 3,000 ரூபாய் செலவழிக்க வேண்டும்.
அந்த அந்த வைத்தியசாலை இல்லாவிட்டாலும் கூட ரத்னபுர வைத்தியசாலை செல்வதற்கு 6000 7000 ரூபாய் செலவழித்து நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் ஒரு தோட்ட தொழிலாக இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்து ஏதோ வைத்தியசாலை செல்வதற்கான கூட எங்களுக்கு பண பற்றாக்குறையாக இருக்கின்றது. இப்போ பிள்ளைங்களை நெருக்கிறதுக்கு உள்ள மிஸ்மாருங்க இருக்காங்க தானே. இப்போ இந்த 2 பிரிவினைக்கு இருக்குது. 2 பிரிவினைக்குன்னா ஒன்று பொத்தக்கந்த வசமை, ஒன்று நிவித்திக்கலை வசமை. இப்போ நம்ம ஆளுங்க பிள்ளைங்களை நெருக்க போகிறதுன்னா பொத்தக்கந்தைக்கு போகணும். பொத்தக்கந்தன்னா இங்கே இருந்து நான் நினைக்கிறேன் 4 கிலோமீட்டர் தூரம் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டு பிள்ளைங்களை நிறுத்திட்டு வரணும். நிவித்தி கலைக்காரவங்க போகிறதுனா தொம்மகாமத்துக்கு போகணும். அப்போ இங்கே இருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. சில நேரத்துக்கு இந்த பஸ்ஸே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நடந்து தான் போகணும். பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு எந்த ஒரு வாகனம் இந்த உதவி கூட இல்லை. இப்போ அந்த மிஸ் சொல்லிட்டு வருவது அதை பேத்துவிதின்ட்டு ஆவாழ்த்தன்ட்டு ஒன்று உங்களை அதை கிராண்ட ஆவாழ்த்தன்ட்டு ஒன்று. அப்போ நாங்கள் அங்கே போகணும். அங்கே ஆவாழ்த்தன்ட்டுனா பிரம்மகாமத்துக்கு தான் போகணும். இப்போ இந்த ஊடையில் சௌக்கிய சக்திய மதினா ரத்னபுரிக்கு போகணும். அவங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு ரத்னபுரிக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். மலையக சமூகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமான நிலையில் இல்லாதிருப்பது கவலைக்குரியதாகும். சிதைவுற்ற பாதைகள், உரிய முறையில் வீடுகள் இல்லாமை, சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளுக்கான போதுமான அணுகல் இல்லாமை போன்றவை நாளாந்தம் அவர்கள் முகம் கொடுக்கின்ற தடைகளாகியுள்ளன. இந்த சவால்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பங்களை மட்டுப்படுத்துகின்றன. இந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் உள்ள குறைபாடுகள் அவர்களின் அன்றாட வாழ்வில் எவ்வாறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை இப்போது ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே தேனகந்த பிரிவில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே நிறைய ஸ்டூடெண்ட் ரூம், அதாவது படிப்பதற்கான கல்வி வசதிகள் இருந்தாலும் கூட இந்த கவரேஜ் பிரச்சனையால் எந்த வசதியும் நமது பிள்ளைகள் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகையால் ஒரு 3 வருடத்துக்கு முன்பு கொரோனா பிரச்சனை இருந்த காரணத்தினால் எனது மகள் யொக்சனா பிரவணியா புலமை பரீட்சை எழுதுவதற்காக முன்ன அந்த வாட்ஸ்அப் மூலமாகத்தான் பாடங்களை அனுப்பியிருந்தார்கள். அந்த நாள் கூட பாடசாலை இல்லாவிட்டாலும் கூட அந்த வாட்ஸ்அப் மூலம் எனது பிள்ளையை படிக்க வைப்பதற்கு இந்த முக்கியமாக இந்த கவரேஜ் பிரச்சனை இருந்தது. ஆகையால் எனக்கு 43 வயதாகும் கூட இன்னும் எங்களுக்கு அந்த கவரேஜ் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. அவசர சிகிச்சை பெறுவதற்காக ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஒரு கோல் எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட அந்த அவசர ஆம்புலன்ஸ் கோல் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர வேண்டும். அதாவது அதே போல் அதாரகங்க டிவிஷன்லேருந்தும் இங்கே நமது தேனகந்த டிவிஷனுக்கு வர வேண்டும் ஒரு கோல் எடுப்பதற்கு. மற்றது பம்பலந்த டிவிஷன்லேருந்து இங்கே வருவார்கள். இருந்தாலும் தேனாந்த மக்களுக்கும் எந்த வசதியும் இல்லை. நாங்கள் எத்தனையோ கடிதம் கொடுத்தும் கூட இன்னும் அந்த கவரேஜ் பிரச்சனை இன்னும் நடக்கவில்லை. எனக்கு வயசு இப்போ 29 வருஷமாக இந்த கவரேஜ் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் தொடர்ந்து. அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கோ இதுக்குமே எந்த ஒரு வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு படிக்கிற பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க இருக்குது. அதனால் அப்படின்னா நான் கொரோனா டைமில் கூட நிறையா பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் படிச்சு ஆன்லைன் மூலியமாக தான் படிக்குது. இப்போ அப்படி ஆன்லைன் கிளாஸுங்க நிறையா இருக்குது. அங்கிட்டு வந்து கவரேஜ்ன்றதே இல்லை. அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு கோல் நடக்கணும் கூட இங்கே வரணும். நம்ம பக்கத்து ஊர் தான் மூக்குவத்தன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வருவாங்க படிக்கிறதுக்கோசரம். படிக்க போகிற பிள்ளைங்க வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு இங்கே நைட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. பாவம் தான் அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மலையத்தில் இருக்கவங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த படிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலை கூட ஒழுங்கானது இல்லை. மரம் இல்லைன்னா ஏன்னா கிளாஸ் போகிறோன்னா இங்கே ரோட்டுக்கு வரணும். ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்டில் வந்து படிக்காதுமா. அது இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் வருது. அந்த கிளாஸை படிக்கிறது இங்கே வரணும். இப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது ஊரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க கூட இங்கே ரோட்டுக்கு தான் வரணும். இப்போ அங்கேருந்து இங்கே வரப்போ 2 கிலோமீட்டர் தூரம் இங்கே வரப்போ அங்கே இருக்க நோயாளி வீட்டில் இறந்துருவாங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து அளந்தாங்க டயலாக்கில் வந்து பார்த்துட்டு நாங்கள் போம்னரி போட்டிருக்கோம். போம்னரி போட்டு டயலாக்கில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. காணி உரிமை இல்லாமை மலையக சமூகத்தினர் முகம் கொடுக்கும் தீர்மானமிக்க பிரச்சனையாகும். தோட்டத்துறையில் பல பரம்பரைகளாக உழைத்து வரும் போதும் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த மற்றும் உழைத்த நிலத்தில் சட்ட ரீதியான உரித்துடைமை இல்லாமலும் காணிகள் இன்றியும் உள்ளனர்.
இது அவர்களின் பாதுகாப்பின்மைக்கும் ஓரங்கட்டப்படுதலுக்கும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணியுரிமை இல்லாமை காரணமாக எழுந்துள்ள சிரமங்கள் மற்றும் சட்ட ரீதியான உரித்துடைமைக்கான அவர்களின் போராட்டத்தை ஆய்வு செய்வோம். இப்போ நாங்கள் 2002 இந்த சன்ரைஸ் வில்லேஜுங்கிற தம்மானே எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு உறுதியும் இல்லை. அது இன்னும் தோட்ட நிறுவனம் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஒரு லெட்டுக்குழி வெட்டுறதா இருந்தாலும் தோட்ட அதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும். கடிதம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் பெரிய அதிகாரிக்கிட்ட கொடுத்து அது ஒப்பந்தம் பண்ணி வந்ததுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு லெட்டுக்குழி வெட்டக்கூட அதிகாரம் கொடுப்பாங்க. எங்களுக்குன்னு எந்த ஒரு சம உரிமையும் கொடுக்கலை. ஒரு மரம் ஒன்று உடையறதுக்கு காற்றுக்கு இருந்தாலும் நாங்களே பெர்மிட் எடுத்து தோட்டத்துக்கு கொடுக்கணும். இந்த மரத்தை கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க, இந்த வீட்டில் உழுவ போகுது அப்படின்னு. அப்படி இருந்தாலும் அதுவும் பெரிய பெரிய இடத்துங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த உரிமையை கூட எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கூரைங்களுக்கே சரி ஒன்று நடந்தாலும் கூட அது நாங்களாக செஞ்சுக்கிட்டாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தை கூட எங்களுக்கு அனுமதியில் வெட்டி இந்த கூரையை கொஞ்சம் சேர்க்கட்டிக்க. ஆனால் அதே மற்றவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ அயல் பக்கத்தில் இருக்கிற நாட்டு ஓரத்தில் இருக்கிறவங்க மேகா ஐங்கரண்ட அப்படின்னா உடனே செஞ்சிடுறாங்க. அது 24 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடுறாங்க. ஏன் எங்களை மட்டும் இந்த மாதிரி அருமையான தன்மையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு லெட்டுக்குழி வெட்டுறது தானே கப்பாண்டவே ஏக்க இல்லந்தியை ஏக மாணிக்க மட்டும் பார்க்குற அப்படின்னு தாங்க சொல்லுவாங்களோடைய. இந்த இங்கிட்ட பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டுக்குழியை நான் சொப்பின் போட்டு இந்த யூரியா பேக்கு போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த சாக்கிக்கு இருக்குது. அதை கூட இன்னும் அனுமதி கொடுக்கலங்க லெட்டுக்குழி வெட்ட. அதை பாருங்கள், வெட்டின வாக்கில் நீங்கள் வேணுமா இருந்தால் போயிட்டு பாருங்கள், வெட்டின வாக்கில் அப்படியே நிப்பாட்ட சொல்லியாச்சு. தண்ணி வசதி, ரோட்டு வசதி, இந்த மாதிரி எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. தோட்டத்தில் வேலை செஞ்சால் சரி, எந்த ஒரு சம உரிமையும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் இதில் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் உரிமை அவங்க அங்கே தான் இருக்குது. இது காணி இடம் கொடுத்தாங்க, தோட்டத்தில் தான் 7 பேச்சஸ் கொடுத்தாங்க. 7 பேச்சஸ் கொடுத்துட்டு அடிமட்டம் நம்மளை போட சொன்னாங்க. காசு தராங்க, 1 லட்ச ரூபா லோன். அது 4 தடவை கொடுத்தாங்க. 4 தடவை கொடுத்தாங்க காசு கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறது தான் கொடுத்தாங்க. அப்போ வீடெலாம் தள்ளி எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு லோன் வெட்டினாங்க. மாதத்துக்கு 1187 ரூபா. 10 வருஷம் வெட்டினாங்க. 10 வருஷம் வெட்டின பிறகு முடிஞ்ச பிறகு நாங்கள் ஏசியலுக்கும் போனோம், யூனியனுக்கும் போயிட்டு கேட்டோம். நாங்கள் வீடு கட்டி முடிஞ்சு எங்களுக்கு இன்னும் எதுவுமே அத்தாச்சி ஒன்றும் இல்லை எங்களுக்கு, அது என்ன செய்யுது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க கொடுப்பாங்க அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ நாங்களும் தோட்டத்துக்கு எத்தனையோ தூரம் மாதிரி வந்த பிறகு கேட்டோம். இன்னை வரைக்குமே அதை பற்றி ஒன்றுமே ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால் வீட்டுக்கு இது தான் உங்களுக்கு சொந்தன்றதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நாளைக்கு கூட இது வெளியே போனால் போகத்தான் இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லை. மொழி தடைகள் மலையக சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகின்றன. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வாய்ப்புகளுக்கான அணுகலை அது பாதிக்கிறது. தமிழ் பேசுபவர்கள் பொது சேவை வழங்குனர்களுடன் தொடர்பு கொள்வதில் அடிக்கடி சிரமப்படுகிறார்கள். இந்த மொழியியல் பிளவு அவர்களை மேலும் ஓரங்கட்டுகிறது மற்றும் சமூகத்தில் முழுமையாக ஒருங்கிணைக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. இந்த மொழி தடைகள் அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை இப்போது ஆராய்வோம். தோட்டப்புறங்களில் சுய தொழில் வேலைவாய்ப்புகள் பயிற்சி அளிக்கிறாங்க. ஆனால் அது தோட்டப்புறத்தில் உள்ளவங்க சாதாரண தரம் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சிங்களம் எழுதுறதுக்கு வாசிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சுய தொழில் பயிற்சி அளிக்கிறவங்க சிங்களத்தில் பயிற்சி அளிக்கிறனால அந்த பிள்ளைகள் நாங்கள் போயிட்டு அந்த பயிற்சி அளிக்கிறாங்க போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயிற்சி அளிக்கிற சிங்கள மீடியத்தில் பயிற்சி பண்ணுறனால எங்களுக்கு அது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது மிஸ். அதனால் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, போகிறதுக்கு இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது தமிழ் மீடியத்தில் அந்த சுய தொழில் பயிற்சி அளித்தா நிறைய பிள்ளைகள் அதனால் பயன்படுங்கிறது நம்பிக்கை இருக்குது. இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு ஏலெவல் செஞ்சுட்டு சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சுய தொழில், அதாவது வீட்டில் இருந்து எது சரி செய்யணும் அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாமே சிங்களத்திலேயே இருக்கனால
புரிய முடியும். ஏன்னா இங்கெல்லாம் தமிழ் ஸ்கூல் போயிட்டு தமிழில் படித்த பிள்ளைங்க தான் நிறையவே இருக்காங்க. அதனால் எந்த ஒரு கோர்ஸ் செய்ய போனாலும் எது செய்ய போனாலும் சிங்களம் முக்கியமாக படுது. அதனால் சிங்களம் தான் கேட்குறாங்க. அதனால் அந்த கோர்ஸ் எல்லாம் தமிழில் படித்து கொடுக்குற ஆட்கள் தமிழில் இருக்கவங்க இருந்தால் தமிழ் பிள்ளைங்க புரிஞ்சுக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு சுயதொழில் பயிற்சிக்காக நான் போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து எல்லாமே சிங்கள மீடியம் யோகட் உற்பத்தி ஒன்றுக்காக. அந்த இடத்துல ஒரு நாள் கோர்ஸ் மட்டும்தான் நடைபெற்றுச்சு. ஏனைய நாட்களுக்கு பங்கு பெற்றதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லைன்னு சொன்னால் சிங்கள மீடியத்திலனால எனக்கு அது வந்து தெளிவாக எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கோர்ஸ்க்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் தோட்டப்புற மக்களான எங்களை மாதிரி ஒரு ஆக்களுக்கு A-level செஞ்சுட்டு வீட்டில் இருக்க உங்களுக்கு சுய தொழிலுக்காக ஏதாவது ஒரு பயிற்சி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தால் தமிழ் மீடியத்தில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்க. இப்போ எங்களுக்கு வந்து மெயினாகவே எங்களோட ஸ்கூலில் வந்து தமிழ் தான் மெயினாக படித்து கொடுக்குறது. வந்து இப்போ சிங்களம்ன்றது வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் எங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண எதுவுமே வந்து ஸ்கூலால் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நாங்கள் அதை விட்டு வெளியில் வந்தாலும் கூட எங்கேயாவது இப்போ ஒரு பேங்க் போனாலும் இல்லாட்டி ஒரு ஃபார்ம் ஒன்று எங்கள் கையில் ஏஜோபிஸால் கிடைச்சாலும் இன்னொன்று பாபா அந்த இருக்கிற நேரம் கிடைக்கிற போசனம் அல்ல பாபா அவங்களுக்கு வாங்குகிற திங்ஸ் கொடுக்குற அந்த ஃபார்ம் எல்லாமே வந்து சிங்களத்தால் தான் வருது. ஏனென்றால் இப்போ அது சிங்களத்தால் வரும்போது நாங்கள் தமிழ் மீடியம் படித்தவங்க தானே எங்களால் அதை சிங்களத்தில் ஃபில் பண்ண இயலாது. அதுக்காக நாங்கள் இன்னொருத்தவங்க போயிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சிங்களத்தில் நாங்கள் ஃபில் பண்ணுற நேரம் ஏதாவது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சுத்த சிங்களன்ற ஒன்று இயலாது. அது நாங்கள் பேசுகிற நேரமும் மேலாது எழுதுகிற நேரம் கஷ்டம் தானே. அப்போ அப்படி நாங்கள் ஃபில் பண்ணுற நேரம் அது ஏதாவது ஒரு வெறுதி கொஞ்சம் பிழையாகிட்டால் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சிங்களத்தாலேயே தான் அதை எழுதியும் கேட்குறாங்க. இப்போ ஒரு லெட்டர் ஒன்று நாங்கள் ஏஜோபிஸால் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு லெட்டரை கொடுக்குறதா இருந்தாலும் அதை நாங்கள் சிங்களத்தால் தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தமிழ் புரியாது, எங்களுக்கு சிங்களத்தில் எழுதிட்டாங்க இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதிட்டாங்கன்னு. ஏண்டவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஏறாதவங்க என்ன செய்வாங்க, ஏறாதவங்களுக்கு அது ஏறாது, இன்னொருத்தர் போய் நிற்க வேண்டி வரும். அப்போ அந்த நேரம் வந்து இன்னொருத்தர் போய் நிற்கிறனால அதுக்கு நாங்கள் காசு பே பண்ணி கூட நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படி இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா காசை கொடுத்தா தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பேங்க்கு போனால் கூட பேங்க்கில் வந்து இருக்க ஃபார்ம் வந்து நீ ஃபில் பண்ண இருக்குது சிங்களத்தால் இல்லை இங்கிலீஷால். தமிழால் நாங்கள் ஃபில் பண்ணி கவுண்டருக்கு கொடுத்தா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இது ஏற்றுக்க இயலாது, நீங்கள் வந்து சிங்களத்தால் இல்லாட்டி இங்கிலீஷால் இல்லாட்டி வேறு யார்ட்டா சொல்லி ஃபில் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற நேரம் நாங்கள் இன்னொருத்தர் போய் நிற்கிறோம். அது எங்களுக்கு ஒரு இழிவு மாதிரி தானே. ஒரு மாதிரி நாங்கள் படித்த பிள்ளைகள் படிச்சுட்டு அதை சிங்களத்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ண இயலாத ஒரு நிலைமை மட்டும்தான். மற்றபடி தமிழால் எங்களுக்கு ஏழுமே எப்படியுமே நாங்கள் தமிழில் ஓரளவுக்கு சரி எழுதுகிற அளவுக்கு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இதுக்காக சின்ன ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக போய் இன்னொருத்தர் நிற்கிறது வந்து எங்களுக்கு இழுக்கு மாதிரி. அது வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு கேவலம் மாதிரி. இப்போ எங்களோட மாதம் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸால் கூட ஒரு தமிழ் லெட்டர் ஒன்று ஏற்றுக்க மாய்க்கிறாங்க. அதை எழுதுறதுக்கும் என்கிட்ட வந்து நின்றுருக்காங்க எத்தனையோ பேர் வந்து சிங்களத்தில் எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது சப்போஸ் நான் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, இன்னொருத்தரை தேடி போயிட்டு அவங்கக்கிட்டே நின்று எழுதிட்டாங்கன்னு சொல்லி அவர் கணக்கில் நின்ற டைம் கூட இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட அப்பா வந்து நான் இல்லை வீட்டில், இப்போ அவர் வந்து எப்போயுமே என்கிட்ட லெட்டர் எழுதிக்குவார். ஆனால் அன்றைக்கி வந்து நான் இல்லாதனால அவர் என்ன செஞ்சுருக்காரு, பணி ஒருத்தவங்க போயிட்டு ஒரு 2 hours ஒரு லெட்டர் எழுதிவாக நின்றுருக்காரு. அப்போ என்னோட வந்து சொன்னார், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அம்மா, ஆனால் எனக்கு எழுதி கொடுக்கல, லேட் ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் கூட நடந்திருக்குங்க. அப்போ அப்படி அந்த மாதிரிக்கே வந்து இப்போ தமிழ் எழுதி வந்து அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்து அவங்க புள்ள தமிழ் படிச்சிருந்தா கண்டிப்பாக எழுதி கொடுத்துருக்கோம். சிங்களத்தினால தானே இன்னொருத்தர பேர் நிற்கிறாங்க. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிக்வஸ்ட் ஒன்று வேணும். என்னென்னா எங்களுக்கு வந்து தமிழால் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபார்ம் மெத்தடும் லெட்டர் வந்து ஒரு தமிழால் நாங்கள் கொடுத்தாலும் அதை பார் எடுக்கிற மாதிரியும். இப்போ நான் பேங்க் போகிறோன்னு சொல்லுங்களேன். இப்போ பேங்க் அங்கே போனாலும் நம்ம சல்லி எடுக்க எதுக்கு ஒன்றுக்கு போன இடத்துக்கு அங்கனைக்கு போனாலும் நம்ம தமிழ் ஆளுங்க இல்லையே, தமிழ் நிறைக்கவே இயலாது. அப்போ நான் யார்கிட்டையும் சொல்லி தான் சிங்கள அரசாங்கம் வந்திருக்காங்க தானே, அவங்க கூட சொல்லி தான் நாங்கள் நிறைக்கணும். அந்த தொழில் செய்கிறவங்கள்ட்ட போய் நிறைக்கலாம். அது உங்களுக்கு சேவை செய்கிறவங்க கூட போய்ட்டு நிறைக்கலாம். நான் நிறச்சி கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு நிறைக்க அது நிறச்சி கொடுக்க இயலாது, சட்டம் இல்லை. அதனால வேறு இடத்துல சொல்லி நிறச்சிடுவாங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்லி தான் நிறச்சி வருவோம். இப்போ நான் கங்கருக்காக சல்லி எழுத போனாலும் அப்படி தான். இந்த தொழில் நம்ம பிரடமடு சல்லி எழுத போனாலும் அங்கேயிலே தமிழ் எழுதலாதே. நம்ம சல்லிகளுக்கு அங்கே போனாலும் சிங்கள தான் நிறைக்கணும். இப்போ நான் லோன் எடுக்க போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. சல்லி எழுத போனால் இப்போ நான் எழுதியிருக்கேன் தானே, இப்போ நான் எழுத போனால் அப்படி தான் சொல்லுவேன். வேறு இதுக்கு தான் போயிட்டு நம்ம எதுவும் கொலையை நிரப்பணும். இப்போ தோட்டத்துலேயும் அப்படி தான். தோட்டத்துக்குள்ளேயும் எதுவும் தமிழ் எதுவும் செய்யலைங்களே. தோட்டத்தில் எங்கே போனாலும் சிங்களம் எழுதணும், அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் எழுதணும். மொழியை 3 மொழியில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு
அந்த அப்ளிகேஷன் பார்க்கணும் தெரியுது தானே. எல்லா மொழிகளும் இருக்குது, ஆனால் சிங்கள மொழி தான் எழுதணும், அப்படி இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்குது. பேபி ஐட்டம் கூட எல்லாமே இப்போ சிங்களத்தினால வந்ததுனால இன்னொருத்தட்ட கொடுத்து தான் அதையும் நான் தமிழால் எழுதிக்கிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் சாமான்லாம் கடையில் வாங்கினேன். மற்றது அங்கிட்ட அஸ்வஸ்மா ஃபார்ம் நிரப்புறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் நிரப்ப வேண்டியது. அங்கிட்டு போசன சாமா ஃபார்மும் சிங்களத்தால் வந்ததுனால நிரப்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம். பிறந்த சாத்திக்கு எடுக்கிறேன்னா தமிழ் ரெஜிஸ்டர் இல்லை. நம்ம ஒரு சிங்கள தமிழ் உச்சரிப்போடு தமிழ் முன்னெழுத்தோடு சொன்ன ஒரு பேரை சொன்னால் அவங்க எழுத்து பிழையாக வேறு ஒரு பேரை எழுதுகிறாங்க. இப்போ கடைசியில் பர்த் சர்டிஃபிகேட் வந்து மாறி போயிடுது. அந்த நம்ம சொல்கிற ஒரு பேர் அங்கே எழுதுறது ஒரு பேர். ஏன்னா சிங்களத்தில் எழுதுறதுனால அந்த பெரிய அது ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க. மற்றது ரஞ்சனி அப்படிங்கிறது ரஞ்சன்னு எழுதிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு பெரிய ஆளாக வந்தோடனே ஸ்கூலுக்கு போடும்போது அது வந்து ஃபீமெயிலாக இருக்குது, அதனால் மெயில்னு அதில் எழுதி வச்சுருக்குறாங்க. இப்போ அங்கே வந்து பெரிய சிக்கல் அது மாதிரி நடந்துருக்குது இங்கே. ஆனால் அதை மாற்றுறதுக்கு அவங்க பெரிய செலவழிச்சிக்கிட்டு திருப்பி ஃபார்ம் நிரப்பி அங்கே போனோன்னா அந்த ஃபார்மை சிங்களத்தில் நிரப்பிக்கிட்டு வாங்க, தமிழ் தெரியாதுங்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று. அது மரண சாத்திகை எழுதினாலும் அப்படி தான் அவங்க மரண சாத்திகையிலையும் அப்படி பிழையாக எழுதிடுறாங்க. இப்போ தமிழ் பேர் வந்து உச்சரிப்போடு எழுதும்போது அவங்க அந்த சிங்கள எழுத்துக்களை பிழையா போட்டு எழுதிடுறாங்க. பிழையா போட்டு எழுதுறதுனால அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் கொலசிப்பு எழுதும் போது நிறைய பிள்ளைகளுக்கு இங்கே கொலசிப்பு எழுதும்போது பேர் பிழையாந்து நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு. தமிழ் பிரதேசங்கள் மலைநாட்டை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே சிங்களம் தெரியாது, எல்லாருமே இங்கிலீஷ் படித்தது கிடையாது. ஏன்னு கேட்டால் மலைநாட்டு தமிழ் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். O level வரைக்கும் தான் அதுவும் படிச்சிருக்கிறாங்க. வாசிக்க தெரியாது, எழுதையும் தெரியாது சிங்களம். அப்போ அவங்க ஒப்பண்ணையை கையில் கொடுத்தோன்னா அவங்க பார்க்காம வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பிள்ளை O level இல்லை கொலசிப்போ எழுது போகும்போது தான் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது அந்த பேரை வித்தியாசமாக இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு பேராக இருக்கும், ஐடென்டிட்டியில் வேறு பேராக இருக்கும். சில நேரத்தில் அதை மாற்ற போகிறதுனா அந்த முழு குடும்பமும் பெரிய கஷ்டப்படுது. பொருளாதார பிரச்சனை வேறு. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இப்போ ரத்னபுரம் எடுத்துக்கிட்டால் இன்னும் ரத்னபுரம் போகணும், இல்லைன்னா கொடக்கவேலை போகணும், இல்லைன்னா அப்படியே நிறைய ஆஃபீஸ்களுக்கு போகிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது. அப்போ அவங்களுக்கு வேலையும் கெட்டு அந்த மாதிரி அந்த பிறந்த குறிப்பு வந்து சரியாக எழுதுறதுக்கு ஒழுங்கான ஒரு ரெஜிஸ்டர் போடுறது ஒரு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். மீன் சொல்ல போனால் நிவித்திகல பிரதேசத்தில் 6 எஸ்டேட் உள்ளடங்கிய ஒரு 40,000க்கும் மேலே அதிகமான தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நிவித்திக பிரதேச செயலகத்துக்கு 200-300 மேலே அதிகமான பயனாளிகள் வந்து பயன்பெறுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் நிவித்தியில் NSB இருக்குது, BOC இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, RDB பேங்க் இருக்குது. இப்போ அந்த இதில் மிச்ச பேர் இன்றைக்குமே பெரிய ஒரு இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களோட தமிழ் மூலமான மொழி பிரச்சனைகளுக்கு உள்ளடங்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருடையும் எனக்கே ஒரு சொல்கிறப்ப கூட எங்களுக்கு கவலையாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த ஸ்லிப்பை கையில் வச்சுக்கிட்டு மாற்ற மேகப்பொருள் என்ன, மாற்ற மேகப்பொருள் என்னன்னு சொல்லி மிஸ் மேகப்பொருள் என்னன்னு சொல்லி பின்னுக்கு போகிற நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் நிரப்பு தெரிஞ்சாலும் தமிழ் நிரப்பி கொடுத்தாலும் அதுக்கு தேவையான நடவடிக்கை அந்த அரசாங்க நிறுவனத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுற போது கூட சரியான தகவல்களை தமிழ் நிரப்பி கொடுத்தா கூட அவங்க தமிழில் எடுக்கிறதுக்கு கூட ஒரு ரெஜிஸ்டர் ஒருத்தர் இல்லை. அதுவும் சிங்களத்தில் நிரப்புறதுக்கு கூட மொழி பிரச்சனைகள் இருக்குது. நினைக்கிறேன் அவங்க சரியாக நிரப்பாடி கூட அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ் ஒரு ரெஜிஸ்டர் ஒருத்தர் இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு இறப்பு நடந்தால் கூட அதை சரியான முறையில் பதிவு செய்து அதை தேவையான வேலைகள் செய்யறதுக்கு ஒரு தமிழ் ஒரு மரண பரிசோதகத்தில் இல்லை. நிவித்திகளை பொறுத்தவரை ரத்த பலம் பொறுத்தவரைக்கும் இல்லை. தமிழ் மரண பரிசோதகத்தில் வேணும்னு சொல்லி இருந்தால் இது வரைக்கும் அந்த இதுக்கான தீர்வுகள் நடக்கலை. அதே மாதிரி உதாரணமாக நான் பிரதேசபை பதவி காலத்தில் நிவித்திகளை பிங்கந்த ஸ்டேட்டில் ஒரு இறப்பு நடந்து காலை 9 மணிக்கு நடந்த இறப்பு அடுத்த அன்னைக்கு காலையில் 10-12 மணிக்கு தான் அந்த இறப்புக்கு தேவையான சடங்குகள் செய்யப்பட்டுச்சு. என்னென்னா அந்த பொடியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் அந்த பரிசோதனை இல்லாதனால எஸ்டேட்லேயும் ஒருத்தர் இல்லை. அது சம்மந்தமாக தேவையான வேலைகள் செய்கிறதுக்கு எல்லாமே பின்போடப்பட்ட கடைசியில் பெரிய ஒரு இன்னலுக்கு தான் அந்த தோட்ட மக்கள் உள்ளாகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த நிவித்திகள் பிரதேசத்தில் இப்போ இன்றைக்கு கூட நான் உதாரணம் சொல்லணும், இந்த அனர்த்த முகாம்கள் நடக்கும் போது எல்லா நிறுவனங்கள்லேயும் இருக்காங்க தேவையான உத்தியோகத்தர்கள். இருப்பினும் இப்போ நாங்கள் 4ஆம் தேதி நடந்த இந்த நுரகல் அனர்த்த முகாம் நடந்த பிரச்சனையை நாங்கள் தேவையான இடங்களுக்கு அறிவித்தா கூட அது
இன்றைக்கு தான் எனக்கு தொடர்பு கொண்டாங்க, இன்றைக்கி நாங்கள் பார்க்க வரோன்னு சொல்லி. அப்போ இந்த நிலைமையில் அவங்களுக்கு உயிராபத்து நடந்திருந்தால் கூட யாரும் இது வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அதனால் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் அரசு உத்தியோகத்தில் நடந்து கொள்கிற விதம் பாதிக்கப்படுகிறது. நிவித்திகளில் பிரதேசத்தில் நான் சொன்ன மாதிரி 40-50 பேர் மக்கள் இருக்காங்க. இருப்பினும் கூட நிவித்திகள் பிரதேச செயலகத்துக்கு ஒரே ஒரு பெருந்தோட்ட தொடர்பாளர் உத்தியோகத்தை ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ அந்த ஒருத்தர், அதுவும் காரியால தினத்தில் மட்டும்தான் அவர் இருப்பார். மெயினாக திங்கள் புதன் வெள்ளி நான் நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. அப்போ மற்ற நாளுங்களில் அந்த தமிழ் மக்கள் அன்றைக்கி போனால் அதுக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுக்கு யாரும் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. எனவே பெரிய ஒரு பாதிப்பு. அந்த என்ட்ரன்ஸில் கூட ஒரு தமிழ் ஒருத்தர் இல்லை. அப்போ அவனுங்களை போயிட்டு ஆளாளுக்கு பின்னுக்கு போயிட்டு தான் நம்ம வேலை செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இலங்கையின் இதயத்தில் மலையக சமூகத்தினர் நீடித்திருக்கும் வலிமை மற்றும் தளராத எதிர்பார்ப்பின் சின்னமாக எழுச்சி பெற்றிருக்கின்றனர். அவர்களின் போராட்டங்கள் பல, எனினும் அவர்களின் ஊக்கம் சிதையாமல் காணப்படுகின்றது. அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் போராட்டம் பற்றி மட்டுமல்ல, அவர்களின் எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்தும் சுடர்விட்டு கொண்டிருப்பதாகவே சொல்லுகின்றன. அவர்களை ஓரங்கட்டுவதும் அவர்கள் தொடர்ந்தும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதை உறுதிப்படுத்துகின்ற கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு தேடுவதற்கான ஆவண ரீதியான இத்திரைப்படம் ஒரு வழிகாட்டியாக அமையும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். உள்வாங்கல் சேவைகளுக்கான நியாயமான அணுகலை உறுதிப்படுத்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக முன்வந்து மேலும் நியாயமானதும் உள்வாங்கப்பட்டதுமான இலங்கையை கட்டியெழுப்பும் பணியில் நாம் பங்கேற்க முடியும். மலையக சமூகத்துடன் ஒத்துழைப்புடன் எழுந்திருப்போம். அவர்களின் பங்களிப்பிற்கு கௌரவம் அளித்து அவர்களின் அபிமானம்,
அங்கீகாரம் மற்றும் சமத்துவத்திற்கான ஆய்விற்கு ஆதரவளிப்போம். அதனூடாக நாம் ஒன்றிணைந்த ஒவ்வொரு மக்கள் பிரிவையும் சுபீட்சமிக்க வாழ்க்கை தரத்திற்கான வாய்ப்புடைய இனமாக கட்டியெழுப்ப முடியும்.